அட்டகாசமான காமெடி காட்சிகளை உருவாக்கிய பேனாவுக்குச் சொந்தக்காரர்தான் காமெடி வீரப்பன். இவர் திரை வாழ்வின் பிற்பகுதியில் தமிழ் சினிமாவில் காமெடி டிராக் எழுதி புகழ் பெற்றவர் வீரப்பன். இவர் நடிகர் திலகத்தின் ஆரம்ப காலநண்பர் என்பது நிறைய பேருக்கு தெரிந்து இருக்க வாய்ப்பு இல்லை. 1944ஆம் வருடம் புதுக்கோட்டை சக்தி நாடக சபாவின் முதல் நாடகமான ராமபக்தி தயாராகிக் கொண்டிருந்தது. நடிகர்கள் தேர்வின்போது பாலராமர் வேஷத்துக்கு பாடத் தெரிந்த ஒரு பையன் தேவைப்பட்ட சமயத்தில் குடும்ப நண்பர் ஒருவரால் வீரப்பன் பரிந்துரைக்கப்பட்டார். 1945ஆம் ஆண்டு மங்கள கான சபாவிலிருந்து சக்தி நாடக சபாவுக்கு சிவாஜி கணேசன் வந்து சேர்ந்தார். வீரப்பனும் சிவாஜியும் அப்போதிலிருந்தே நண்பர்களானார்கள். முதல் காட்சியில் சிவாஜி நடித்த வேடத்தில் இரண்டாம் காட்சியில் வீரப்பன் நடித்துள்ளார். ஓய்வு நேரங்களில் சிவாஜியும் வீரப்பனும் உலக சினிமா ஆங்கில நடிகர்கள் பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்களாம். 1950இல் என் தங்கை என்ற நாடகத்தில் சிவாஜி ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும்போது அவருக்கு பராசக்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் சினிமாவில் நடிக்கப் போனதால் வீரப்பனுக்கு அந்த வேஷம் கொடுக்கப்பட்டு 25 வாரங்களுக்கு மேல் தமிழகத்தின் பல ஊர்களிலும் அந்த நாடகம் நடத்தப்பட்டது. வீரப்பனின் நடிப்பு எல்லாராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் தன்னண்பன் சிவாஜி தன் நடிப்பை பார்க்கவில்லையே என்ற மனக்குறை வீரப்பனுக்கு இருந்தது. வீரப்பனின் நடிப்பை பார்க்க வேண்டும் என்ற ஆசை சிவாஜிக்கும் இருந்தது. ஆனால் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பு இடைவிடாது நடந்து கொண்டிருந்ததால் நேரம் கிடைக்கவில்லை. ஒருநாள் வேலூரில் வீரப்பன் நடித்த அந்த நாடகம் நடந்து முடிந்ததும் பார்வையாளர் பகுதியில் உட்கார்ந்து வீரப்பனின் நடிப்பை ரசித்துக் கொண்டிருந்த சிவாஜி மேடைக்கு ஓடிவந்து வீரப்பனை கட்டிப்பிடித்து ஆரத்தழுவி நெகிழ்ச்சியுடன் பாராட்டினார். தன் உற்ற நண்பனின் எதிர்பாராத பாராட்டில் வீரப்பனும் திக்குமுக்காடி போனார். வீரப்பனுக்கும் சிவாஜிக்கும் அவ்வளவு அந்யோன்யமான நட்பு. சக்தி நாடக சபாவில் இருவரும் இணைந்து நடித்த காலத்தில் வீரப்பனிடம் 2 சட்டைகளும் சிவாஜியிடம் ஒரு சட்டையும் மட்டுமே உண்டு. இருவரும் அந்த 3 சட்டைகளை மாற்றி மாற்றி போட்டுக் கொள்வார்கள். இரவு நேரங்களில் சட்டைகளை துவைத்து போடுவதும் காய்ந்ததும் எடுத்து பித்தளை சொம்புக்குள் சூடான கரிக்கட்டிகளை போட்டு இஸ்திரி போடுவதும் வீரப்பனின் வேலை. அவர்களுடைய நட்பு எவ்வளவு நெருக்கமானது என்பதற்கு இவை சில உதாரணங்கள். 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு காமெடி டிராக் எழுதியுள்ள வீரப்பன் பயணங்கள் முடிவதில்லை, வைதேகி காத்திருந்தாள், உதயகீதம், இதயகோவில், கரகாட்டக்காரன், சின்னதம்பி போன்றவை அவற்றில் முக்கியமானவை.